ஏர்லி இன்ஸ்பிரேஷன் வந்து யுவன் சார். ஆஃப்ரோ எனக்கு பர்சனலாக ஐ நோ ஹிம். அவரோட மியூசிக்கல் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஐயா செம்ம போத ஐயா செம்ம போத இஸ் வெரி குவர்க்கி. அவரோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வந்து ஐ ரியலி அட்மையர். ஐயா இப்போ ஒரு ஸ்டெப் பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி சும்மா ஹர்ஷத் வந்து சித்து கிட்ட கலாய்ச்சி போட்டுட்டு இருந்தாரு. விஜய் சித்து ப்ரோவும் ஹர்ஷத் ப்ரோவும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மீ. அன்னைக்கு vlog எடுக்கணும், இந்த மாதிரி ஸ்டெப்பு போடணும்லாம் பிளான்லாம் பண்ணல. அவங்க கிட்ட சும்மா வந்து பையாடியானால் லைக் ரொம்ப நல்லா இருந்தது. பையாடியெல்லாம் எவ்ரிடே ஐ லிசன். ஜிவி சார்ட்ட இருந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா கீப் இட் சிம்பிள். இப்படி பண்ணாதான் வந்து ஹிட் ஆகும் அப்படிலாம் யோசிக்காத. லைக் பால் டபா ஆக்சுவலி மக்கா மிஷி வந்து அதுலேருந்து Alilu also like one of the like nice rapper which I really enjoy watching. ஏன் வினித் சேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா whole song is about மலையாளம், கேரளா and the essence. So always wanted to record வினித் சேட்டா. அவரோட வாய்ஸும் பிடிக்கும், அவரோட ஃபிலிம்ஸும் பிடிக்கும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ஏர்லி இன்ஸ்பிரேஷன் வந்து as many other youngsters like Yuvan sir. அவர் தான் வந்து லைக் யுவன் ட்ரக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஏர்லி இன்ஸ்பிரேஷன். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. தென் மெயின்லி அந்த ஒரு ஹை ஸ்கூல் டைமில் கிறிஸ்பாக சொல்லணும்னா லைக் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஐ மீன் கிராஜுவேட்லாம் இல்லை, சாரி, ட்ராப் அவுட். ஸோ இன்ஜினியரிங் ட்ராப் அவுட். ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி ஹூ ஹாவ் நோ மியூசிக் பேக்ரவுண்ட். ஸோ அங்கேருந்து அந்த ஒரு ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரி தான் வேணும், மியூசிக் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட் பண்ண மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட் இயர் ஆஃப் என்னோட சிவில் இன்ஜினியரிங். ஸோ டெபியூ வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெபியூ. என்னன்னா டைரக்டர் சசி சார், சிவப்பு மஞ்சள் பச்சை, பிச்சைக்காரன், இன்னும் மெனி அதர் குட் ஃபிலிம்ஸ். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சர்ப்ரைஸ். பட் அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைசிங் ஒரு பேக்கேஜ் வந்து டெபியூவாக எனக்கு கிடைச்சது வந்து உண்மையிலே அதுக்கு வார்த்தையே இல்லை. சார் மட்டும் இல்லை, அவர் இல்லாமல் வந்து சித்தார்த் சார் இருக்கார், ஜிவி சார் இருக்கார். ஜிவி சார் ஹிம்செல்ஃப் மியூசிக் கம்போசர் அண்ட் சித்தார்த் சார் வந்து அவருக்கும் ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர் எல்லாருமே இருக்கிற ஒரு இதில் வந்து ஒரு டெபியூவாக கிடைச்சது வந்து இட்ஸ் லைக் சம்திங் அன்இமேஜினபிள். ஸோ ஜிவி சார்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா கீப் இட் சிம்பிள். லைக் ரொம்ப யோசிக்காத, ரொம்ப லைக் இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணால் தான் வந்து ஹிட் ஆகும் அப்படிலாம் யோசிக்காத. லைக் உன் மனசில் ஒரு விஷயம் ஃபஸ்ட் படும், ஒன்று தோணும், அதை பிலீவ் பண்ண. லைக் மேக் இட் சிம்பிள், கீப் இட் சிம்பிள். ஒரு கான்வர்சேஷனில் அவர் இது சொன்னது, லைக் கீப் இட் சிம்பிள் அப்படின்றது. ஸோ ஆக்டர் ஆப்வியஸ்லி லைக் சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. பட் அது எவ்வளோ தூரத்துக்கு பாசிபிள், இன்னும் எத்தனை படங்கள் பண்ண போகிறாரு, அதுக்குள்ளே நான் எங்கே வருவேன், வேர் ஐ வில் பி ஸ்டாண்டிங், ஐ டோன்ட் நோ. பட் யா, எனக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. வினித் சேட்டா வந்து லைக் ஹம்பிள் ஹியூமன். ஸோ லைக் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் கூட அடிப்பொலியில் ஒர்க் பண்ணேன். ஸோ அடிப்பொலி வந்து ஏன் வினித் சேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹோல் சாங் இஸ் அபவுட் லைக் மலையாளம், கேரளா அந்த எசன்ஸ். ஸோ அது வந்து வேர்ட்ஸாக வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு மலையாளியே பாடினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் தான். ஸோ அப்போது யார் பாடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ரெக்கார்ட் வினித் சேட்டா. அவரோட வாய்ஸும் பிடிக்கும், அவரோட ஃபிலிம்ஸும் பிடிக்கும். பிக் ஃபேன் ஆஃப் ஹிம்.
மீச முறிச்சா நாளா லேட்டன்னு ஸோ இது வந்து என்னோட ஒரு பர்சனல் ஒரு செல்ஃபிஷ் தாட்டாக யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பாட வைக்கணும்னு சொல்லி போய் கேட்கும்போது ஹி ஹர்ட் த சாங் அண்ட் ஹி வாஸ் வெரி வெல்கமிங் அண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அகெயின் ஜோல வந்து திருப்பி ஒரு சாங் வந்து அகெயின் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் ஆஃப் லைக் ஐ லைக் like working with them, so I may record again and again many time. Yeah, so அஸ்வின் நான் வந்து லைக் வெளியில் எப்படின்னு தெரில, பட் வித் மீ I always love him and I feel like we have a very nice bond and he's a very என்ன சொல்கிறது, ரொம்ப பாசமான மனுஷன். கண்டிப்பாக அந்த சைடு ஆஃப் வேர்ஷனும் இன்னும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. அன்அவாய்டபுள் பர்சன் இன் மை லைஃப், லைக் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி அண்ட் அது எப்பயுமே என்னென்னா எல்லா கம்போசருக்கும் இருக்கிறது தான். லைக் சாங்கை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ பிஃபோர் உருகி உருகி அடிப்பொலி வாஸ் மை லாஸ்ட் செலிப்ரேஷன். ஸோ அதுக்கு இடையில ஒரு சில சாங்ஸ் வந்தது. ஒவ்வொரு சாங்கும் பண்ணும்போதும் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணும்போது இந்த சாங்க்கு கிடைச்சது வந்து ஐ ஃபீல் லைக் obviously I always thank my listeners for cherishing it. ஸோ அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சித்து ப்ரோவும் 2 பேருமே ஹர்ஷத் ப்ரோவும் லைக் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மீ. ஸோ அவங்கக்கிட்ட சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி லைக் vlog எடுக்கணும், இந்த மாதிரி ஸ்டெப்பு போடணுன்னுலாம் பிளான்லாம் பண்ணல. சும்மா அன்றைக்கி நைட் வந்து வி வேர் ஆக்சுவலி கேட்சிங் அப். அப்போது இவர் ரியோனா வீட்டில் தான் வச்சு இது பண்ணும்போது, ஐயா இப்போது ஒரு ஸ்டெப் பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி சும்மா ஹர்ஷத் வந்து சித்துக்கிட்ட கலாய்ச்சி போட்டுட்டு இருந்தார். ஸோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு. அது ஒரு vlog-ஆவே அதை கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஜாலியாக நடந்தது தான். பட் அது ஒரு ஃபன் மூமெண்ட் ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ஆஃப்ரோ எனக்கு பர்சனலாக ஐ நோ ஹிம், லைக் வி ஒர்க்ட் இன் அ ஃபிலிம் டுகெதர், லைக் ரெபல் படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஹீ இஸ் ஆக்சுவலி லைக் என்ன சொல்கிறது, ஹீ இஸ் அகெயின் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி ஒரு பர்சன் அண்ட் எனக்கு அவரோட மியூசிக்கல் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஐயா செம்ம போதே, ஐயா செம்ம போதே. இஸ் வெரி குவர்க்கி அண்ட் வெரி ஒரு அப்பீட்டாக அவரோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வந்து ஐ ரியலி அட்மயர். அண்ட் அசல் கோளாறு வந்து ஆப்வியஸ்லி பையாடியானால் லைக் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ கீப் லிசனிங் டு லைக் இது பையாடியெல்லாம் எவ்ரிடே, ஈவன் லைக் எவ்ரிடே ஐ லிசன். பால்டபா ஆக்சுவலி மக்கா மிஷி வந்து அதுலேருந்து அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா பின்னாடி போய் அவர் நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணேன். இதில் வந்து மெயினாக லைக் அறிவு ஆல்சோ லைக் ஒன் ஆஃப் த லைக் நைஸ் ரேப்பர் விச் ஐ ரியலி enjoy watching. ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் ஆல்ரெடி இருக்கும், அதுக்கு அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே நான் வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இண்டிபெண்ட் சீனில் நான் என்ன பார்க்குறேன்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி பவுண்ட்ரிஸ். லைக் நான் வைக்கிறது தான் சுச்சுவேஷன். மேபி என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எடுக்கலாம், இல்லை என்னோடய இன்ஸ்பிரேஷன்லேருந்து எடுக்கலாம், இல்லை லைக் ஹவெவர் ஐ வாண்ட் டு ஐ கேன் மேனிப்புலேட் மை சுச்சுவேஷன் வேர் ஐ ஹாவ் மை ஓன் கண்ட்ரோல் டுவர்ட்ஸ் தி தீம் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் தி சாங். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐ ஃபீல் இண்டிபெண்ட் மியூசிக்கில் அந்த ஒரு லிபர்ட்டி இருக்குன்னு பார்க்குறேன் நான். ஐ டிபேட் ஆக்சுவலி, அது சப்ஜெக்டிவ் தான். என்னென்னா ஒரு சில சாங்ஸ் அப்படி இருக்குது, ஒரு சில சாங் ஆல் ஆஃப் மை சாங்ஸ் ஐ ஆல்வேஸ் மேக் ஷுர் லிரிக்ஸ் வந்து கேட்குது, நல்லா கேட்குது. அண்ட் லிரிக்கோட மீனிங் வந்து
கரெக்டாக போய் கன்வே ஆகுது அப்படின்றத நான் ரீசெக் பண்ணிட்டே இருப்பேன். என்னோட சாங்ஸ் மாதிரி இல்லாமல் இன்னும் நிறையா ஒரு சில கம்போசர்ஸோட சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஷான் ரோல்டன் சாரோட சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ என்னோட சாங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா உசுரே ஒரு சாங் இருக்கும் சிவப்பு மஞ்சள் பச்சையில். ஸோ உசுரே வந்து சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா அதில் ஒரு ட்ரிக்கியான விஷயம் லிரிக்ஸில் பண்ணியிருப்போம். என்னென்னா அந்த சிச்சுவேஷனுக்கு லிரிக்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக உணர்வுக்கு, அதாவது அந்த இமோஷனை பேஸ் பண்ணி லிரிக்ஸ் கிராக் பண்ணியிருப்போம். லைக் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு அக்காவுக்கும் பொருந்தும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பொருந்தும். அது யாருக்குனாலும் பாடலாம். ஏன்னா வந்து சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கதையில் வந்து அக்காவும் தம்பிக்குமான ஒரு பிரிவு தான் அந்த சாங்கு. பட் அக்கா தம்பிக்குன்னு ஒரு சாங் பண்ணும்போது எனக்கு டார்கெட்டாக ஆடியன்ஸாக வந்து நேரோ டவுன் ஆகுதுன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் லைக் ஒரு வைடர் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் ராதர் லைக் கன்வேயிங் இட் ஆஸ் அ பிரதர் சிஸ்டர் லிரிக்ஸ், ஐ வாண்டட் இட் டு பி அ காமன் லிரிக்ஸ் ஃபார் எனி கை அண்ட் எனி கேர்ள், அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படி தான் அந்த சாங் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பொறுத்த மட்டுக்கும் லிரிக்ஸ் வந்து கேட்குற மாதிரியான பாடல்களும் இருக்குது, கேட்காத மாதிரி பாடல்களும் இருக்குது. ரெண்டுமே வரவேற்கலாம் அப்படின்னு தோணுது. இப்படி கேட்டால் இப்படி என்ன கேட்டால் வந்து வேறெவர் தெர் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஐ வுட் டேக் இட். ஸோ அது வந்து ஆக்டராக இருந்தாலும் ஓகே, இல்லை எனிபடி கேன் டூ ஹவ், லைக் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங், இஃப் இட் இஸ் டெஃபினெட்லி வர்த் இட், I would take a chance. I would say it is definitely not a boon. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அண்ட் ஐ பிலீவ் இட் won't exist லாங் அப்படின்னு தோணுது. லைக் டெஃபினெட்லி ஏஐ வந்து அடுத்தடுத்து லைக் இன் அப்கமிங் இயர்ஸ் தே மே come up with new like intense technologies, like where AI can do its own song which is already there, but அதுலேயே இன்னும் கேட்சியாக, இன்னும் அக்செப்டிங்காக, இன்னும் ரிலையபிள் டியூன்ஸ் கூட கொடுக்கலாம். பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஹியூமன் brains can do wonders better than AI. So I don't rely on that particular thing. ஸோ எனக்கு வந்து அதான் வேர்சடைலாக எல்லா ஜானர்ஸும் ட்ரை பண்ணணும், எல்லா மூமெண்ட்ஸ்க்கும் என்னோடய சாங் வந்து ஒரு சாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது உண்டு. ஸோ ரூரல் நம்ம மண், நம்ம ஊர் மண் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை எப்பயுமே அதில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. ஸோ அதில் அந்த ஆஸ்பெக்டில் வந்தால் இமான் சார் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அவர் வந்து ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொந்தம் உள்ள வாழ்க்கைன்னு ஒரு சாங், ஆக்சுவலாக சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே டெஃபினட்டாக லைக் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த சாங்க்கு அவ்வளோ ட்ராக்ஷன் இருந்தது, அவ்வளோ ஸ்ட்ரீமிங் இருந்தது. லைக் தட் இஸ் ஒன் ஆஃப் மை நோட்டபிள் அந்த ஜானர் ஆஃப் சாங் ஆக்சுவலாக. ஸோ தட் சம்திங் விச் ஐ எம் ஹாப்பி. யுவன் சார் இப்போ ஃபேவரட் ஹம்மிங் சாங், ஓகே, பியர் சாங் பை திபு. நான் துடிக்கிறேன். ரொம்ப ரேரான சாங் ஆக்சுவலாக. என்னென்னா சந்தோஷ் அண்ணாவோட கம்போசிங்கில் விவேக் வேல்முருகன் லிரிக்ஸில் வந்தது. இது ஒரு ஹிந்தின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது. என்னென்னா அது வந்து ஒரு இவங்களுக்காக பண்ண சாங்காக இருக்கும், ஒரு திருநங்கைக்காக பண்ண சாங்காக இருக்கும். ஆனால் அது நிறையா சிச்சுவேஷன்ஸுக்கு ஒத்து போகும்னு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். லைக் சதையை மீறி இதயம் பார்க்கும் மனிதம் எங்கும் இல்லையா, மனதை கீறி திருத்தி பார்க்க இது பிள்ளையின் பிள்ளையா. ஸோ அப்படி வரும். அது வந்து நல்லாயிருக்கும். அதில் நிறையா லைன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த லைன் எனக்கு பிடிக்கும். ஐ லைக் பிஸ்னஸ். ஸோ மியூசிக் ஃபீல்டு இல்லைன்னா மேபி லைக் மல்டிபிள் பிஸ்னஸஸ் ட்ரை பண்ணியிருப்பேன். லைக் ஐ லைக் டு எக்ஸ்ப்ளோர் எனி ஏரியாஸ் விச் லைக் வேறெவர் லைக் பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகிற எந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ்லையும் ஐ வுட் ஹவ் ட்ரைட். ஐ ஆல்ரெடி டூ அனதர் திங், டீச்சிங். ஸோ ஐ ரன் அன் அகாடமி. ஸோ அந்த அகாடமியில் லைக் தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அடுத்த ஒரு விஷயம் தானே. கீப் ட்ரைங், நெவர் கிவ் அப். மெனி பீப்புள் நோ மை சாங்ஸ், பட் இன்னும் என்னோடய ஃபேஸ் நிறைய பேருக்கு தெரியாது. பட் என்னோடய ஃபேஸ் தெரியலனாலும் என்னோடய மியூசிக்கை வந்து லைக் டெய்லி லவ் பண்ணுற
கேட்குற என்னோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஐ ஆல்வேஸ் சென்ட் மை லவ் அண்ட் தேங்க்ஸ். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.